பொங்கல் பண்டிகை நெருங்கிடுச்சு. அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு தகவல் ரொம்ப வைரல் ஆகிட்டு வருது. ரேஷன் கார்டு இருக்கிறவங்களுக்கு இந்த முறை 3000 ரூபாய் பரிசு தொகை வழங்க போறதா சொல்றாங்க. இது உண்மையா? தமிழக அரசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. பொதுவா வருஷம் பொங்கல் பண்டிகைக்கு பச்சரிசி, சக்கரை, கரும்பு கூடவே ரொக்க பணமும் கொடுப்பாங்க. கடந்த சில நாட்களாகவே வாட்ஸ்அப் மற்றும் செய்திகள்ல இந்த முறை குடும்ப அட்டைதாரர்களுக்கு 3000 ரூபாய் ரொக்க பணம் வழங்கப்படும் அப்படின்ற செய்தி பரவிட்டு வருது. உண்மை என்ன அப்படின்னா, தமிழக அரசு இதை பத்தி இன்னும் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல. பொங்கல் பரிசு தொகுப்புல என்னென்ன இருக்கணும், எவ்வளவு பணம் கொடுக்கலாம் அப்படின்னு அரசு அதிகாரிகள் இப்போ ஆலோசனை பண்ணிட்டும் வராங்க. வழக்கமா ஜனவரி முதல் வாரத்துல தான் முதலமைச்சர் இத அதிகாரப்பூர்வமா அறிவிப்பாரு. ஏற்கனவே 2021 அதிமுக ஆட்சியில இருந்தப்போ பொங்கல் பரிசு தொகுப்பா 2500 ரூபாய் வழங்கி இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2022, 23, 24 பொங்கலுக்கு தமிழக அரசு 1000 ரூபாய் கொடுத்தாங்க. ஆனா 2025 பொங்கலுக்கு பணம் எதுவுமே கொடுக்கல. ஆனா இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் வரதுனால இந்த முறை பொங்கல் பரிசு தொகையை உயர்த்தி வழங்க வாய்ப்பு இருப்பதா அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. அது 1000, 2000, 3000 அப்படி இல்லைன்னா ஏன் 5000 கூட இருக்கலாம். ஆனா முறையான அரசாணை வர்ற வரைக்கும் நாம பொறுத்திருந்தா பார்க்கணும். சோ 3000 கன்ஃபார்ம்னு வர செய்திகளை இப்போதைக்கு நம்பாதீங்க. அரசு அறிவிச்ச உடனேயே நானே கண்டிப்பா உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த முறை பொங்கல் பரிசு தொகுப்பா எவ்வளவு கொடுத்தா சரியா இருக்கும்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.